ப்ரோ விஜய், முதல்ல பனையூர்லேருந்து வெளியில் வாங்க. பனையூரில் ஏசியில் உட்காந்துட்டு ட்விட்டரில் கண்ணுக்கே தெரியாத எழுத்தில் அறிக்கை விடுறத நிறுத்தினாலே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வந்து ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனாக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த அரசியல் தலைவர்களை, முதல்வரை வந்து நக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ண பிறகு பண்ணிங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுப்பாங்க. இது வந்து சினிமா கிடையாது, இது வந்து அரசியல். மக்கள் மேடையில் எப்படிப்பட்ட ஒரு கர்ட்டசியோடு பேசணும், எப்படி ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கீழ்த்தரமாக பேசுகிறது, இந்த சின்ன பசங்க மாதிரி நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகும். சினிமாவில் எல்லா ரசிக குஞ்சுகள் எல்லாம் கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன், மக்களுக்காக நிற்போம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா அவங்கள இப்படி கூப்பிடுறது அப்படி கூப்பிடுறது அப்படின்றதெல்லாம் வச்சுக்கலாம். ஊழல் ஊழல் ஊழல்ன்றீங்க. 15 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கினீங்களா இல்லையா? அதுக்கு இன்கம் டேக்ஸு உங்கள் வீட்டில் ரைட் பண்ணாங்களா இல்லையா? இதுக்கு பேர் என்ன? எப்படி அதை செட்டில் பண்ணீங்க? அதை விட முக்கியமாக மாநாடு நடத்தியிருக்கீங்க. யார் இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணுறான்? இந்த தகவலை ஃபஸ்ட்டு உங்களால் வெளியில் விட முடியுமா? எவ்வளவு செலவு பண்ணீங்க, யார் என்ன செலவு பண்ணாங்கன்றதை வெளியில் சொல்ல முடியுமா உங்களால்? பக்கத்தில் ஒருத்தரை உட்கார வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய பணம் முதலைய, ஆதவ் அர்ஜுனான்ட்டு. அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இடி அவர் ஆஃபீஸுக்கும் இதுக்கும் ரைடு போயிருக்கு. யாருடைய மருமகன் அவர்? அவ்வளவு ரைடு அடிச்சிருக்கு. இடி எப்போ ரைடு அடிக்கும்? அவர் ஒரு தேவ தூதர் இருந்ததுனால அவர் வீட்டுக்கு ரைடு போச்சா? இல்லை அவர் மிகச்சிறந்த நியாயவாதி அப்படின்றதுனால இடி அவர் வீட்டுக்கு ரைடு போச்சா? ஏதோ பண்ணியிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு, ஏதோ பண்ணியிருக்காருன்னு தானே ரைடு போயிருக்கு. அப்படிப்பட்டவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பெரிய பொறுப்பு கொடுத்துக்கிட்டு திமுக ஊழல் கட்சின்னு பேசுகிறீங்களே, எப்படி யார் இதையெல்லாம் ஏற்றுக்குவா? கொள்கை எதிரி பாஜகன்றீங்க. இருக்கட்டும், இன்றைக்கி இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய விஷயம் ஓட்டு திருட்டு. இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இந்த மேடையில் ஏதாவது பேசுனீங்களா? இந்தியாவுடைய ஜனநாயகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை படைச்சது. அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? பாஜகவுக்கு பார்த்தா பயமா? தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது அப்படின்றீங்க. ஒட்டாது தான். அப்படி தமிழ்நாட்டு மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், அது எங்களுக்கு தெரியுமே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு நீங்கள் ஏதாவது குரல் கொடுக்குறீங்களா பாஜகவிற்கு எதிராக? இல்லை. ஸோ இதையெல்லாம் பண்ணுங்க. அதன் பின்னர் அதை விட முக்கியமாக சின்ன வேண்டுகோள் ப்ரோ, என்னென்னா மாநாட்டில் வர்றவங்க மனிதர்கள். மாநாட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும். இதையெல்லாம் முதல்ல ஏற்பாடு பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் ஏசி ரூம்லேயே இருந்தால் போதாது. உங்களை தேடி வர்றவங்களுக்கும் பேசிக் கர்ட்டசிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதை செய்யாமல் நீங்கள் வந்து நான் மாநாடு நடத்திட்டேன், நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு கனவு காணாதீர்கள். நன்றி, வணக்கம்.